டிட்வா புயலால் புதுச்சேரியில் கடல் சீற்றத்துடன் கடும் காற்றும் சேர்ந்து கொண்டுள்ளது. அங்கு தொடர்ந்து மழை பொழிவும் உள்ளதாக கூறுகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். புதுச்சேரியில் புயலால் தொடரும் மழை, விவரங்களை சொல்லுங்க. டிட்வா புயல் தமிழக கடற்கரை பகுதிகளில் நெருங்கக்கூடிய நிலையில் புதுச்சேரி பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. அவ்வப்போது சுழன்று அடிக்கக்கூடிய காற்றையும் நம்மால் காண முடிகிறது. வேதாரண்யத்தில் இருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஜாப்னா ஸ்ரீலங்காவில் இருந்து 130 கிலோமீட்டர் தொலைவில் புயலுடைய மையப்பகுதி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 160 கிலோமீட்டர் புதுச்சேரியில் இருந்து அந்த ஜாப்னா பகுதியில் இருந்து கடந்து வந்த டிட்வா புயலானது தற்பொழுது 120 கிலோமீட்டர் புதுச்சேரியிலிருந்து மையம் கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய மையப்பகுதி அங்கு இருந்தாலும் அதனுடைய தாக்கம் என்பது கடல் சீற்றம் மூலமாக ஏற்படுகிறது. அவ்வப்போது சுழன்று அடிக்கக்கூடிய காற்றுகளும் இருக்கிறது. மழையும் இடைவெளி விட்டு மழை பெய்ய தொடங்கியிருக்கிறது. நேற்று நள்ளிரவில் இருந்து புதுச்சேரி பகுதியில் மழையை பொறுத்த வரைக்கும் அவ்வப்போது விட்டு மழை பெய்தது. திடீரென காற்றுடன் கூடிய மழை பெய்யும். அதன் பிறகு லேசான மழை, திடீரென்று கனமழை அளவில் மழை பொழிவும் இருந்திருக்கிறது. தற்போது இந்த டிட்வா புயல் தமிழக கடற்கரை பகுதிகளை நெருங்கி வரக்கூடிய சூழலில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. அவ்வப்போது விட்டு லேசான காற்றுடன் கூடிய மழையை பெய்ய தொடங்கியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.